ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வண்ணம். இன்றைக்கி நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு லைட் ப்ளூ கலர் யான் எடுத்திருக்கேன். அப்புறம் 3.5 mm ஹூக் எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். நான் எப்பவும் போல் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கிராஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை கீழே வழியாக மேலே இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லிப் நாட் கிடச்சிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் லூஸாக உள்ளே போயிட்டு வெளியே வர்ற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நான் செயின் ஸ்டிச் போட போகிறேன். அதுதான் நம்மளோட பேஸ். எப்போவுமே செயினுக்கு எப்படின்னா இந்த மாதிரி இதை நீங்கள் கவுண்ட் பண்ணாதீங்க. இது ஜஸ்ட்டு ஒர்க்கிங் லூப், அவ்வளோதான். செயின் போடுறதுக்கு இங்கே போயிட்டு யானை கிராப் பண்ணி இந்த லூப்புக்குள்ளே விடுங்க. உங்களோட ஃபஸ்ட்டு செயின் கிடச்சிருச்சு. இது நம்மளோட ஃபஸ்ட்டு. இதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 நான் ஒரு 10 செயின் போட்டிருக்கேன். 10 செயின் நம்மளோட பேஸ் செயின் இந்தளவு லென்த்தில் தான் என்னோடய ப்ராஜெக்ட் வரப்போகுது. ஸோ நான் ஹாஃப் டபுள் க்ரோஷே எப்படி போட போகிறேன் அப்படின்னா, ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு நம்ம சிங்கிள் க்ரோஷேக்கு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போடுவோம் இல்லையா? ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு எக்ஸ்ட்ரா 2 செயின் நம்ம போடுறோம், அவ்வளோதான். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா செயினில் நம்ம ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. இதுலேருந்து தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு செயின்னு நாங்கள் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா 2 செயின் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் இப்போ ஹாஃப் டபுள் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு யான் ஓவர் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு செயின் வழியாக உள்ளே விட்டு யானை கிராப் பண்ணி அது வழியாகவே வெளியே எடுத்துகிட்டு வரோம். ஸோ 3 லூப் கிடச்சிருச்சு. 3 லூப் வழியாகவும் யானை கிராப் பண்ணி அட் அ டைமில் 3 லூப் வழியாகவும் நம்ம வெளியே எடுத்துடுறோம். இதுதான் நம்மளோட ஹாஃப் டபுள் க்ரோஷே. பார்க்கலாமா? இன்னொருக்கா என்ன பண்ணுறேன், யான் ஓவர் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் உள்ளே விட்டு அந்த யானை கிராப் பண்ணி அது வழியாகவே வெளியே எடுத்துகிட்டு வரேன். ஸோ நமக்கு 3 செயின் கிடச்சிருக்கு. 3 செயின்லேயும் யானை கிராப் பண்ணி அட் அ டைமில் வெளியே எடுத்துடுறேன். யான் ஓவர் பண்ணிவிட்டு செயின்குள்ளே விட்டு யானை அது வழியாகவே வெளியே எடுத்துகிட்டு வர்றப்போ உங்களுக்கு 3 லூப் கிடைக்கும். ஸோ யானை ஒர்க் பண்ணிவிட்டு அந்த 3 லூப் வழியாகவும் வெளியே எடுத்துருங்க. இதுதான் நம்மளோட ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஹாஃப் டபுள் க்ரோஷேயே கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் ஈஸியாகவும் போட்டுடலாம். இப்போ நான் அதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கிறேன் என்னோடய 10 செயினுக்கும். இப்போ என்னோடய ஹாஃப் டபுள் க்ரோஷே நான் ஃபஸ்ட்டு ரோ போட்டு முடிச்சிட்டேன். அடுத்து நான் திருப்புறப்போ நம்ம திருப்பிக்கலாம். ப்ராஜெக்டை திருப்பிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளோ போடுவோம், 2 செயின் போடுவோம். ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு 2 செயின் போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் இந்த ஃபஸ்ட்டு செயினில் ஸ்டார்ட் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா செயினில் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நான் ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுட்டு வரேன். இன்னொரு எண்டிங் நான் உங்களுக்கு காட்டுறேன்.
ப்ராஜெக்டை திருப்பிக்கிறேன். 2 எக்ஸ்ட்ரா செயின்ஸ் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃபஸ்ட்டு செயின்லேருந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் லென்த்துக்கு பில்ட் பண்ணிட்டு வரேன். இப்போ நான் இந்தளவு போட்டுட்டு வந்திருக்கேன். என்னோடய ஹாஃப் டபுள் க்ரோஷே நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஒரு செயின் போட்டு நம்ம கட் பண்ண போகிறோம் அப்படின்னா எப்போவுமே ஒரு செயின் போட்டு முடிச்சுருங்க. ஸோ நான் கட் பண்ணிட்டேன்னா இதை எப்படி வெளியே எடுக்கும்போது நல்லா டைட் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோடய ஹாஃப் டபுள் க்ரோஷே. இந்த 2 யானையும் நான் இதுக்குள்ளேயே வந்து விட்டு செக்யூர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே முடிச்சிட்டோம். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.